Taste the Daily. கும்பகோணம் தனி மாவட்டமாக பிரிக்கப்படும் என்று திமுக அளித்த வாக்குறுதி குறித்து கேள்வி எழுப்பி ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. மு.க.ஸ்டாலின் அவர்களே சொன்னதை செய்தீர்களா, 1700 நாட்கள் கடந்தாச்சு, கும்பகோணம் மாவட்டம் என்ன ஆச்சு என்ற வாசகங்களுடன் மாவட்டந்தோறும் ஒருங்கிணைந்த போராட்டக்குழு சார்பில் போஸ்டர்கள் கும்பகோணம் முழுவதும் ஒட்டப்பட்டுள்ளது. சொல்லாததையும் செய்வோம் என முழக்கமிடும் ஸ்டாலின் அவர்களே சொன்னதை முதலில் செய்யுங்கள் என பொதுமக்கள் காட்டமாக விமர்சித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சிலுவைபுரம் கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்ட நியாய விலை கடை திறக்கப்படாததால் கிராம மக்கள் கடும் அவதியடைவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சிலுவைபுரம் கிராமத்தில் கிராம மக்கள் பணம் வசூலித்து புதிதாக நியாய விலை கடை கட்டிடத்தை கட்டியுள்ளனர். இந்த புதிய நியாய விலை கடையை அரசு இதுவரை திறக்காததால் கிராம மக்கள் 3 கிலோமீட்டர் நடந்து சென்று பொருட்களை வாங்கி வர வேண்டிய அவலநிலை உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திறனற்ற திமுக அரசு நியாய விலை கடை கட்ட நிதி ஒதுக்காமல் இருந்த நிலையில் கிராம மக்களே நியாய விலை கடை கட்டிடத்தை கட்டி கொடுத்தும் அதை திறக்காமல் திமுக அரசு அலட்சியமாக செயல்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தருமபுரி மாவட்டம் அரூர் வாரச்சந்தையில் ஆடு மாடுகள் விலை உயர்ந்து 3 கோடி ரூபாய்க்கு மேல் கால்நடைகள் விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வாரச்சந்தையில் 35,000 வரையிலான ஆடுகளும் 1,500க்கும் அதிகமான மாடுகளும் விற்கப்பட்டதில் மொத்த விற்பனை 3 கோடி ரூபாய்க்கு மேல் உயர்ந்தது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்களத்தூர் பகுதியில் முழங்கால் அளவுக்கு தேங்கி நிற்கும் தண்ணீரில் சிமெண்ட் கலவையை கொட்டி மழைநீர் வடிகால்வாய் அமைக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பெருங்களத்தூர் கிருஷ்ண சாலையில் தாம்பரம் மாநகராட்சி சார்பில் மழைநீர் வடிகால்வாய் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அப்பகுதியில் தேங்கியிருந்த தண்ணீரை அகற்றாமல் தண்ணீரில் சிமெண்ட் கலவையை கொட்டி மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்றது. திறனற்ற திமுக அரசு வெற்றி விளம்பரத்திற்காக தரமற்ற முறையில் மழைநீர் வடிகால்வாயை அமைப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஈரோடு அருகே தீபாவளி வாரச்சீட்டு நடத்தி சுமார் 2 கோடி ரூபாய் வரை மோசடியில் ஈடுபட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தனர். தீபாவளி வாரச்சீட்டு நடத்தி வந்த சின்னியம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த காந்தி என்பவரிடம் 100க்கும் மேற்பட்டோர் பணம் கட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காந்தி திடீரென தலைமறைவான நிலையில் பணத்தை மீட்டு தரக்கோரி பாதிக்கப்பட்டோர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். திமுக ஆட்சியில் காவல்துறையினருக்கு பணத்தை அளித்து தப்பிவிடலாம் என சிலர் மோசடிகளில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் முறைகேடு புகாரை உரிய முறையில் விசாரிக்காமல் கிராம நிர்வாக அலுவலரை பணியிடை மாற்றம் செய்த வருவாய் கோட்டாட்சியரை கண்டித்து வருவாய்த்துறை அலுவலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நரசிங்கபுரத்தில் கிராம நிர்வாக அலுவலராக பணிபுரிந்து வந்த சர்க்குணம் என்பவர் மீது பட்டா மாறுதலில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக புகார் எழுந்த நிலையில் இதனை முறையாக விசாரிக்காமல் அவரை வருவாய் கோட்டாட்சியர் பணியிட மாற்றம் செய்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து வருவாய்த்துறை ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அரசு அதிகாரிகள் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுவதாக அரசு ஊழியர்களே குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி குண்டர்கள் வழக்கறிஞரை தாக்கியதை கண்டித்து தேனி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தின் முன் தமிழ்நாடு புதுச்சேரி கூட்டமைப்பு வழக்கறிஞர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் அரசு கூட்டணி கட்சியினரின் அடாவடிக்கு ஆதரவாக செயல்படுவதை கண்டித்து முழக்கமிட்ட வழக்கறிஞர் ராஜீவ்காந்தியை தாக்கிய நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என்றும் வழக்கறிஞர்களுக்கான பாதுகாப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினர்.